நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அபிகிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு, சரிதானே? இந்தோ எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் இந்துவும் அதை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இதை நீ நல்லபடியா கொண்டு போனோம் அபி. அதுக்கு மனசு வைக்க வேண்டியது நீதான். எனக்கு இப்ப எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருச்சு மாமா. எனக்கு புத்திமதி சொல்லி கொடுத்ததுல இந்துக்கு தான் பெரிய பங்கு இருக்கு மாமா. ஓடாத, அங்கே நில்லு. குட் மார்னிங் அபிராமி பாப்பா. அபியே உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல, டிரைவர் என்ன சொன்னாரு, அருண் சாரோட கசின்னு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கான்னு. அம்மா ஸ்கூலுக்கு போலாமா? கண்மணி, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கே, என்ன விஷயம்? சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி வாங்க. டிரைவர், டாடா. டிரைவர் எங்க போயிட்ட? ஐ எம் ஏ கம்மிங். அண்ணா, இங்கிலீஷ்லாம் வேண்டாம். ஓ வேண்டாம். ஓ, தொப்பியை போட மறந்துட்டேன். அதான். இதெல்லாம் தேவையே இல்ல. நான் ஒன்னும் முதல்வரோ இல்ல கவர்னரோ கிடையாது. ஐயோ மேடம், உங்களை பார்க்கும்போது கவர்னரோட லுக்கு அப்படியே இருக்கு. அத்தை சொல்ற மாதிரி இந்த தொப்பி எல்லாம் தேவையில்லை. அப்புறம் இந்த யூனிஃபார்மும் தேவை கிடையாது. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மந்திரியோட காரை ஓட்டி ஓட்டி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடலைனா எனக்கு தூக்கமே வராது. அதனால தான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். இந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா போதும். இந்த தொப்பியை கொஞ்சம் கலட்டிடுங்க. சரி, தொப்பி போடலை. நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, மினிஸ்டரோட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது. இந்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. வண்டி எடுங்க. ஐ எம் ரெடி. அண்ணே, ஓ இங்கிலீஷ் வேண்டாம். ஓ வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம். நான் வாகனத்தை எடுக்க தயாரா இருக்கேன். காரோட சாவி எடுத்துட்டீங்களா? சாவியா? அது எதுக்கு? ஓ சாவியா? நீங்க மறந்துடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க. ஓ, எனக்கு ஞாபகம் மறந்தெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் சில விஷயங்களை நான் மறந்து போயிடுவேன், அவ்வளவுதான். இந்தங்க தொப்பியை வச்சுக்கோங்க. கண்மணி, நீ எதுக்கு டோரை திறந்து விடுற? நானே திறந்துக்க மாட்டேனா என்ன? அம்மா அம்மா நான் ஏறவே இல்ல. அம்மா அம்மா கண்மணி, வாமா. கண்மணி, கண்மணி, வா, நாம போலாம். வா. இன்னைக்கு நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் உன்னை ஸ்கூல்ல விடுறோம். நீ வாமா.
அருண் மாமா ஆ பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ம் ரொம்ப ஆபத்தான ரோடு, பார்த்து ஓட்டிட்டு போங்க. இந்து, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடணும். சும்மா விட்டுறாத, இது ஒரு நல்ல சான்ஸ். உனக்கும் இந்த மாதிரி சான்ஸை ரகு கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடுறேன். ஆ ஐயோ போகாதீங்க. இந்த லஞ்ச் பேக்கை கொடுக்க மறந்துட்டேன். ம் போலாம். அபிமா, உனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தா என்ன? ம், உன்னை பார்த்தா அப்படி தெரியல. இப்போ கல்யாணம் ஆன மாதிரியா? இல்ல, கல்யாணம் நடந்த மாதிரியே தெரியல. ரொம்ப தந்திரக்காரி தான். இவளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா நாளைக்கு இவ நமக்கு யூஸ் ஆவா. இந்த அளவுக்குலாம் தேவையே இல்ல. என்னாச்சுமா? பியூட்டி தான். உங்களை பார்த்தா வீட்டு வேலை செய்யற ஆள் மாதிரியே தெரியல. அவ்வளோ அழகா இருக்கீங்க. இப்படி என் முகத்தை பார்த்து நீ சொன்னா நான் அப்படியே என்னையே மறந்துடுவேன். பார்வதி அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க, அருண் சாரும் அவங்க பொண்டாட்டியும் வேற பக்கமா போயிட்டாங்க. நான் நியாயம் பேசிட்டு இருக்க ஒரு ஆள் எனக்கு கிடைச்சிட்டாங்க. வா வா, சுக்கு காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டே நம்ம பேசிட்டு இருக்கலாம். வா. இவ்ளோ பெரிய குடும்பத்தோட உறுப்பினர். உங்க புருஷன் ஒரு பெரிய கோடீஸ்வரர். உங்களை பார்த்தா காலேஜ்ல படிக்கிறவங்க மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு 10ல இருந்து 12 பவுன் செயினை கழுத்துல போட்டுக்கலாம். ஆனா நீங்க கழுத்துல ஒரு சின்னதா ஒரு செயின். என்ன அபிமா இதெல்லாம்? என் வீட்டுக்காருக்கு இதுதான் பிடிக்கும். பந்தா காட்டுறதுல எனக்கும் பெரிய இஷ்டம் இல்ல. மொத்தத்துல இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஆடம்பரத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஆனா நான் அப்படியே ஆப்போசிட். செத்து போயிருந்தாலும் சமாதியில இருக்கணும்னு தான் ஆசை. தங்க நகை போடணும் ஆசைப்படுறவங்களுக்கு நோ கோல்டு. இஷ்டம் போல நகை இருக்கவங்களுக்கு நோ மோகம். ஆமா, அருண் சாரோட பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு தான் இருக்காளா? இந்து மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கா? அப்படியா? கண்மணிக்கு தான் இப்ப 4-5 வயசு ஆயிடுச்சு இல்லையா? 2வது ஒரு குழந்தை தேவைதான். லக்ஷ்மி, நீ நினைக்கிற மாதிரி கண்மணி ஒண்ணு அருண் மாமாவோட பொண்ணு இல்ல. அட கடவுளே, அப்படின்னா இந்துவுக்கு வேற ஆள் மூலமா பிறந்த குழந்தையா? சோ, அவளை பார்த்தா அந்த மாதிரி ஆளா தெரியலையே. அது இல்ல, அவ ஒண்ணு இந்துவோட குழந்தை இல்ல. அப்படின்னா நான் சொன்னேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சித்தி கண்மணிய ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. எங்க இருந்து? ஒரு கோவில்ல இருந்துதான். அன்னைக்கு அவளுக்கு 1 வயசுதான். ஆனா கண்மணியை பார்த்தா இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் தோணுது. அதுக்கான அகங்காரம் அவளுக்கு இருக்கு. சித்தி அவங்க பொண்ணு மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, இது உன் மனசுக்குள்ள இருந்தா போதும். இப்படி ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. கண்மணி மேல பாசம் காட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஆனா பாசத்தை காட்டக்கூடாது, அத தானே நீ சொல்ல வர? ஆமா, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? மன பொருத்தம் தான். நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசனை பண்றோம். சான்ஸ் கிடைக்கும் போது குழந்தைய கண்டிப்பா அடிக்க மறந்துடாத. ஆனா அது ரகசியமா இருக்கணும். மனசுல விஷத்தோட இருக்கிற ஆளு தான் இவ. சப்போர்ட் பண்ணா நல்லா சம்பாரிச்சிடலாம். கண்மணி வா. பேக்கை என்கிட்ட கொடுமா, நான் கொண்டு வரேன். வேண்டாம். கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தோ பிரின்சிபலை பார்க்கணுமா? வேணாங்க, டீச்சரை பார்த்துட்டு போலாம். லேட் ஆயிடுச்சு மேடம். ஏதாவது ப்ராப்ளம்? பரவாயில்ல. செல்லம், டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்லல? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு உங்க அப்பாவும் வந்திருக்காங்க போல.
இந்தாங்க. படிப்புல புத்திசாலியா இருக்கா. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும், டக்குன்னு புரிஞ்சுப்பா. ஆனா சம்டைம்ஸ் மூட் அவுட்டா இருப்பா. அவன் மனசுக்குள்ள ஏதோ சங்கடம் இருக்கும் போல. நான் கேட்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்றா. உங்க பொண்ணுக்கு எதுவும் நோய் இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் கேட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஆ இப்போ வந்தவங்க தான் உன் அப்பாவும் அம்மாவுமா? இல்லை, அவங்க தான் அப்பா அம்மான்னு டீச்சர் சொன்னாங்க. அவங்க அருண் அங்கிளும் இந்து ஆண்டியும். என்னோட அம்மா வேற. என்னோட அம்மா பேர் பார்வதி. அப்படின்னா அப்பா பேரு? கண்மணிக்கு அப்பா இல்ல. எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சைலண்ட். லிசன், I am taking your attendance. கண்மணியோட விஷயத்துல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு சந்தேகம் இருந்தது. பார்வதி அம்மாவோட மூத்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு 27 வயசு இருக்கும். 27? மீதி எங்க போச்சு? 30 முடிஞ்சிருச்சு அவளுக்கு. சின்ன பொண்ணுக்கு 4 வயசு. ஒருத்தரோட 2 குழந்தைகளுக்கு இடையில 1/4 நூற்றாண்டு வித்தியாசம். அது எப்படி சரியா வரும்? ஆனா கீழே கிடந்த பொண்ணுன்னு கண்மணியை பார்த்தா சத்தியமா தோணாது. நல்ல குடும்பத்துல பிறந்த எல்லா லட்சணமும் அவகிட்ட இருக்கு. அகங்காரமும் இருக்கு. ஏதோ ஒரு அரண்மனை வீட்டுல வேற வழியில பிறந்திருக்கலாம். அவளோட அம்மா அப்பா யாருன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம கிட்ட சொல்லாம இருக்காங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. ஒருவேளை அவங்க 2 பேரும் செத்து கூட போயிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? கண்மணிக்கு இந்துவோட முகசாயல் இருக்கு. ஹேய், உங்களுக்கு அது மாதிரி தோணுது? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு பெரிய ரகசியத்தை தான் உங்க 2 பேர்கிட்டயே சொல்லியிருக்கேன். என்ன ரகசியம்? கண்மணி இந்த வீட்டோட குழந்தை இல்லன்ற ரகசியம். எந்த கண்மணி? ஐயோ, விடிய விடிய ராமாயணம் பார்த்துட்டு விடிஞ்சதும் யார் இங்க ராமாயணம் பார்க்க போனது? ஐயோ அம்மா, இவருக்கு மட்டும் ஏன் இந்த மறதி? ஓ, கண்மணியா? அண்ணே, உங்களுக்கு எப்பத்துல இருந்து இந்த மறதி ஆரம்பிச்சது? அதுதாமா நானும் தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சரோட டிரைவரா இருந்தேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா, தொழிலோட விஷயத்துல ஸ்டேரிங் மேல சத்தியமா சொல்றேன். நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஏன் வேலை போச்சு? ஒரு மறதியால வேலை போயிடுச்சுமா. ஒரு தடவை முதலமைச்சரை கூட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த காரை ஓரமா விட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. அது எப்படி? முதலமைச்சரோட விஷயத்த மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. அற்புதமா இருக்கு. ஆமா, அற்புதம் தான். உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், புத்திசாலி. லக்ஷ்மி அக்கா உங்களுக்கு? எனக்கும் ஒரே பையன்தாமா. இன்னொரு குழந்தை வேண்டாமா? வேண்டுமா லட்சுமி? என்கிட்ட ஏன் கேக்குற? உங்களுக்கு குழந்தை வேணுமோ வேண்டாமோ எனக்கு தெரியாது. அதை ஏன் என்கிட்ட கேக்குற? அதுக்கே நீ இந்த அளவுக்கு சூடாகிற? என் முகத்தை பார்த்து தேவையில்லாம பேசினா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை வேணான்னு சொல்றது எப்படி அனாவசியமாகும்? இந்த பாரு, என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சது வச்சுக்கோ. ஏன்? ஐயோ, போதும் போதும். அது வந்து இந்த ஆளும். சரி சரி. அக்கா, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? என்னோட ஹஸ்பண்ட் பேரா? அவரோட பேரு அது வந்துமா, பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட பேரை சொல்லக்கூடாது. அது அபத்தம். அப்போ நான் சொல்லட்டா? சுந்தரன். அண்ணா, உங்க பொண்டாட்டியோட பேரு லக்ஷ்மி. சரியா? சரிதானே? எதுக்காக இந்த விஷயத்தை ரகசியமா வச்சிருக்கீங்க? அது வந்துமா, சொல்லுங்க. அது ஒரு வெரைட்டிக்காக தான்மா. ஆமா. அப்ப ஒரு வெரைட்டிக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க இந்த அம்பாட்டு வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும்
ஈச் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆ, உளவு பார்க்க சொல்றியா? கஷ்டமா இருந்தா அது வேண்டாம். நீங்க புருஷன் பொண்டாட்டின்ற விஷயத்த நான் சித்தி கிட்ட சொல்லிடுறேன். பொய் பேசினா சித்தி மன்னிக்கவே மாட்டாங்க. ஐயோ தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணணும். இங்க நடக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா பண்ண வேண்டாம், அது கேட்டது கிடைக்கும். ஆ, அப்படியா? ம். நாங்க பணத்துக்காக ஆசைப்பட மாட்டோம். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளு, தங்கமா இருக்கிற ஒரு ஆளு ஒரு வேலையை சொல்லும் போது நோ சொல்ற அளவுக்கு நானும் லட்சுமியும் ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. அதனால டன். ஓகே, அப்படின்னா நம்ம 3 பேரும் இந்த விஷயத்துல ஒண்ணா இருக்கணும். நாங்க நாங்க உதவி பண்றோம். நான் கிளம்புறேன். எல்லாமே பேசின மாதிரி நடக்கட்டும். ம். போயிட்டாலோ? போயிட்டா. லட்சுமி செல்லம், சுந்தர செல்லம், நீ என்ன சொல்ற? இப்ப ஒரு பாலம் கட்டினதுனால அந்த பாலம் வழியா நாம இங்க இருந்து நிறையவே கறந்துட்டு போலாம். பிந்து, டீச்சர் சொன்னது கேட்டல்ல, இன்னைக்கு கண்மணியோட அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு. அவளை ஸ்கூல்ல சேர்க்கும்போது நீங்க தானே நம்ம 2 பேரோட பேரையும் பேரண்ட்ஸ் இடத்துல எழுதுனீங்க. அதனால டீச்சர் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படின்னா நம்ம ஈஸியா கண்மணியோட அப்பா அம்மாவா மாறிட்டோம். அவ நமக்கு பொண்ணாயிட்டா. அவளை பத்தி டீச்சர் இன்னொரு விஷயம் சொன்னதை நீங்க கவனிச்சிங்களா? நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் பல நேரம் கண்மணி மூட் அவுட்டா இருக்கா. மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடவும் விளையாடவும் போகாம அவ தனியா இருக்கா போல. அவ என்னெல்லாம் மிஸ் பண்றா அப்படின்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன் இந்து. கண்மணிக்கு அப்பா இல்லையேன்னு நினைச்சா அவ வருத்தப்படுறா. அதவ குழந்தை மனசுல பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கு. இந்து, நாம நம்மளுடைய குழந்தைக்கு வரப்போற அக்காவா நாம கண்மணியை தத்தெடுத்துக்கலாமா? அப்படின்னா அம்மா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ல போறாங்க? அத்தைக்கு தான் பெத்த பொண்ணு இருக்கால்ல. நீ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியான்னு எனக்கு தெரியல. அத்தை இப்போ கண்மணியை விட உன்னதான் நல்லா பாத்துக்கிறாங்க. அது நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தானே. அதுக்கான கேரியரை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் அதை நினைக்கல. பல சமயங்கள்ல கண்மணியை மறந்துட்டு அத்தை உன்னதான் கவனிக்கிறாங்க. இதனால அவ வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அம்மா அவளை அவாய்ட் பண்ணலையேங்க. தத்தெடுத்தாலும் இல்லைனாலும் கண்மணி கூட நானு, நீங்க, அம்மா எல்லாரும் தானே இருப்போம். அப்படி இல்லை இந்தோ, அதெல்லாம் போதாது. கண்மணிக்கு அவளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. நீ யோசனை பண்ணி பாரு. அத்தைய அவ அம்மான்னு கூப்பிடுறா, நீ அவளுக்கு ஆன்ட்டி. ஆனா ஸ்கூல்ல இருக்க ரெக்கார்ட் படி நீ அவளுக்கு அம்மா, நான் அவளுக்கு அப்பா. ஆனா நான் யாருன்னு அவகிட்ட கேட்டாங்கன்னா அங்கிள்னு சொல்லுவா. இப்ப பரவாயில்லன்னு விட்டுறலாம், சின்ன குழந்தை தானே. இருந்தாலும் அவ வளர்ந்துகிட்டே வரா. அவ என்னைக்குமே நர்சரியிலே இருக்க போறது இல்லையே. அதுக்கு தான் நான் சொல்றேன், கண்மணிக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு. இல்லனா அவளுக்கு அதுவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடும். அது அவளுடைய லைஃபையே பாதிக்கும். நாம முடிவு பண்ணியிருக்கிறத அத்தை அப்படியே ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. ரெக்கார்ட் பிரகாரம் பேரண்ட்ஸா இருக்க நாம ப்ராப்பரான முறையில நாம கண்மணியை தத்தெடுத்துடலாம். நாம கண்மணியை தத்தெடுக்க போறோம்னு சொன்னா அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிடும். சொல்ல போனா அம்மாவோட நிலைமை தெரியும்ல.
அவங்க டென்ஷனா இருக்காங்க. கண்மணி தான் நம்ம கூடவே இருக்கால, நாம இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணிக்கலாம். என்ன ஆனாலும் நாம அவளை விட்டுற மாட்டோம்ல. நமக்கு நெருங்கிய சொந்தமா, ஏதோ ஒரு ஜென்மத்து சொந்தமா கண்மணி அம்மா கிட்ட வந்திருக்கான்னு எனக்கு நிறைய முறை தோணியிருக்கு. இருந்தாலும் அவ என்னைக்கோ அம்பாட்டோட குழந்தைதான். ஓகே, நாம இங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது சரி வராது. இது ஸ்கூல், அதுவும் ஞாபகம் இருக்கணும். அம்பாட்டோட இந்த பெரிய குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இப்ப வீட்டுக்கு போக வேண்டாங்க. அந்த லக்ஷ்மி சுந்தரேசன் பேச்சு கேட்டாலே சுத்தமா பிடிக்கல. 2 பேருக்கும் கொஞ்சம் வாய் நீளந்தா. நானும் ஆஃபீஸ்க்கு வரேன், கொஞ்ச நேரம் அங்க இருக்கேன். இது எம்டி என்ன டெஸ்ட் பண்றாங்களா என்ன? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சரியா வேலை பார்க்கறாரான்னு தெரிஞ்சுக்கணும்ல. எஸ் மேடம். அட சும்மா போங்க. சரி, கார்ல ஏறு. இப்ப அம்பாட்டுல இருக்கிற புது அவதாரங்களை நான் கையில எடுத்துக்கிட்டேன். சுந்தரனும் லக்ஷ்மியும். பேரு லக்ஷ்மியா இருந்தாலும் அவ பண்றதெல்லாம் ஏமாத்துவலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் புருஷன் புராட்டி அப்படிங்கிற விவரத்தை மறைச்சு வச்சுட்டு அம்பாட்டுக்கு வந்திருக்காங்க நினைக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு அர்த்தம் தான்ப்பா, அவங்க ஃப்ராடு பார்ட்டிங்க. அதேதான். அந்த மாதிரி ஒரு டீம் தான் நமக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் சுந்தரனையும் லக்ஷ்மியையும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு வீட்லயும் இருக்கிற ரகசியத்தெல்லாம் பாதுகாக்கிறவங்க டிரைவரும் அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களும் தான். அதுதான் சரித்திரம். இருந்தாலும் அவங்க 2 பேரையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். செஞ்சு முழுசா அவங்கள நம்பிடாத. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.